பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து துனிஷியாவின் மொனாஸ்டிர் நோக்கி புறப்பட்ட டிரான்சாவியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியிலேயே திரும்பியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஏற்கனவே 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட இந்த விமானம் நடுவானில் சிக்கலை சந்தித்தது பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போயிங் 737 ரகத்தை சேர்ந்த அந்த விமானம் ஆர்லியன்ஸ் நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது சரியாக 20 நிமிடங்களில் அதன் அவசர குறியீடு இயக்கப்பட்டது. இது விமானத்தில் ஏதோ ஒரு தீவிரமான தொழில்நுட்ப கோளாறு அல்லது அவசர நிலை ஏற்பட்டுள்ளதனை குறிக்கும் சர்வதேச எச்சரிக்கை சமிக்ஞையாகும். விமானத்தில் கோளாறு கண்டறியப்பட்டவுடன் விமானிகள் உடனடியாக முடிவெடுத்து விமானத்தை மீண்டும் பாரிஸ் நோக்கி திருப்பியுள்ளனர். சிறிய மின்சார கோளாறு முதல் என்ஜின் பாதிப்பு வரை எதை குறிக்கவும் இந்த 7700 சிக்னல் பயன்படுத்தப்படும் என்றாலும் பாதுகாப்பு கருதி விமானம் உடனடியாக தரையிறங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக எவ்வித அசம்பாவிதமும் இன்றி விமானம் மீண்டும் ஓர்லி விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக டிரான்சாவியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேறினர். விமானம் தரையிறங்கிய பிறகு பயணிகளுக்கு தேவையான உதவிகளை நிறுவனம் வழங்கியது. பின்னர் அன்று காலை மற்றும் ஒரு மாற்று விமானம் மூலம் அனைத்து பயணிகளும் தங்களது இலக்கான மொனாஸ்டிர் விமான நிலையத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர்.